வெல்கம் பேக் டு மை மினி பிளாக். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, காட்டு யானை அரிசிக்கு மாவு எப்படி வந்து ஆட்டுறது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ அதுக்காக நான் 1 கப்பு காட்டு யானை அரிசி வந்து எடுத்திருக்கேன். 1 கப்பு இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. 1/2 கப்பு வந்துட்டு வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கழுகிக்கோங்க. கண்டிப்பாக நிறைய டஸ்ட்டு வருங்க. அதனால் ஒரு 5 தடவையாவது கழுவி நீங்கள் வந்து நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ஃபுல் நைட் வந்துட்டு ஊற வச்சுருங்க. மினிமம் 8 ஹவர்ஸ் அது ஊறணும். நான் எப்போவுமே நைட்டு வந்து ஊற போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சா மாவு ஆட்டிடுவேங்க. இப்போல்லாம் வந்துட்டு நான் கிரைண்டரில் தான் வந்து மாவு வந்து ஆட்டுறேன். அதனால் எனக்கு சீக்கிரம் புளிச்சிருது. அடுத்த நாள் நைட்டுக்கே நான் வந்து இட்லி வந்து ஊற்றிக்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக வந்து வருங்க. ஸோ இது வந்து அளவான மாவு தான் வந்து நம்ம அரைக்கிறோம். ஒரு 2 நாளைக்கு வருங்க. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து அரைச்சிக்கலாம். அதுதான் வந்துட்டு நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாகவும் வந்து நம்ம வந்து இட்லி தோசை மாவு நிறைய நாள் ஸ்டோர் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். ஸோ நான் கிரைண்டரில் வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டேங்க. அது நல்லா அரைகிறதுக்குள்ளார 1/4 கப் வந்துட்டு அவல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஊறின பிறகு நம்ம வந்துட்டு கிரைண்டரில் வந்து சேர்த்துக்கலாம். அவல் சேர்க்கறதுனால நமக்கு இட்லி இன்னும் வந்து சாஃப்டாக வந்து வருங்க. ஸோ நான் வந்து ப்ரௌன் அவல் தான் வந்து சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஒயிட் அவல் இருந்தால் ஒயிட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்துட்டு அரிசி கொரன்னு இருக்கிற ஸ்டேஜில் இந்த அவலை வந்து சேர்த்துட்டா அவல் நல்லா மையாக வந்து மாவோடு அரைஞ்சி வந்துடுங்க. இட்லியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாவு நல்லா நைஸ் ஆனதுக்கப்புறமா கிரைண்டரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பேட்டர் வந்து கிரைண்டர்லேருந்து எடுத்துடலாங்க. நீங்கள் எந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் வந்துட்டு மாவு வந்து அரைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து அரைச்சி வைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு வெரைட்டியாக நம்ம வந்து இட்லி மாவு வந்துட்டு ஒரு வாரத்துலேயே ஒரு 2 வெரைட்டி ஆஃப் இட்லி மாவு வந்து நம்ம வந்து அரைக்க முடியும். நம்ம நிறைய அரைச்சி வச்சுட்டோம்னு வைங்களேன், இந்த வாரம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இட்லி சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. அதனால் நான் இந்த மாதிரி பிளான் பண்ணி அரைச்சிக்குவேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக க்ளோஸ் பண்ணி அந்த மார்னிங் அரைச்சேன்னா ஒரு ஈவினிங் வரைக்கும் வச்சுருவேங்க. நைட் எனக்கு இட்லி ஊற்றும் போது மாவு வந்து பொங்கிடும். ஸோ இப்போ பாருங்கள், மாவு வந்துட்டு நல்லா வந்து பொங்கி மேலே வரைக்கும் வந்திருக்குங்க. இது நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து இட்லியாக வந்து ஊற்றிருக்கேன். கம்மியாக தான் வந்து ஊற்றிருக்கேன். இஷானுக்கு மட்டும் ஊற்றிருக்கேங்க. ஸோ இஷானுக்கு வந்து இப்போ இந்த மாதிரி இட்லி அரைக்கிறதுனால இப்போ எப்போவுமே வந்து இட்லி தான் வந்து கேட்குறான். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்களும் வந்து அரைச்சி பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹாப்பி பிளாகில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய்.